السلام عليكم. ما شاء الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فانكحوا ما طاب لكم من النساء. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் என்பது ஒரு அல்லாஹுடைய இபாதத்தாக இருக்கின்றது. எந்த மாதிரி இபாதத்தை நாம் நபி முறையில் செய்தால் அது இபாதத்தாக இருக்கின்றதோ, அதே மாதிரி திருமணமும் நிக்காஹும் நபி முறையில் செய்தாதான் இபாதத். அதை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி நமக்கு அதனுடைய முறையை காண்பித்திருக்கின்றார்களோ அதே மாதிரி நாம் நிக்காஹ் செய்ய வேண்டும். பெண்ணை பார்ப்பதில் எத்தனை சட்டங்கள் இருக்கின்றது, ஆணை கவனிப்பதில் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கியிருக்கின்றார்கள். எனவே நாம் அந்த விஷயத்தை வைத்து நிக்காஹ் செய்தோம் என்று சொன்னால் அந்த நிக்காஹ்வில் பரக்கத்தும் இருக்கும், ரஹ்மத்தும் இருக்கும், ஒற்றுமையும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் நாம் அதை பற்றி கவனிக்காமல் இருந்துவிட்டோம் என்று சொன்னால் அதில் எவ்வளவோ தடைகள் உண்டாகிவிடும். எனவே இங்கே இருக்கக்கூடிய பழைய கணவர்களை தாங்கள் கேட்டுக்கொள்ளலாம், தங்களுடைய நிக்காஹ்வில் எத்தனை சந்தோஷங்களான செய்திகள் இருக்கின்றது, எத்தனை சந்தோஷம் இல்லாத செய்திகள் இருக்கின்றது என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால் ஒரு பெரிய விளக்கமே கொடுப்பார்கள். எந்த மூலமாக நிக்காவில் சந்தோஷம் இருக்கும், எந்த விஷயத்தில் நிக்காவில் சந்தோஷம் இல்லாமல் ஆகிவிடும் என்பது அது ஒரு பெரிய விளக்கமே இருக்கின்றது. அந்த விளக்கத்தில் செல்லாமல் சுருக்கமாக சில விஷயங்களை நாம் கவனித்து கேட்டுக்கொண்டு ஞாபகத்தில் வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதில் முதல் விஷயம் என்ன? நிக்காஹ்வில் பார்ப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன். பெண்ணை திருமணம் செய்து கொள்வது 4 விஷயத்தை வைத்து மக்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். பிமாலிஹா, ஒன்று அதனுடைய சொத்தை பார்த்து திருமணம் செய்கிறார்கள். சொத்தை பார்த்து திருமணம் செய்வது இது யூதர்களுடைய பழக்கம் என்று சொன்னார்கள். காசு பணமை பார்த்து எவ்வளோ சொத்துக்காரங்க, எவ்வளோ காசுக்காரங்க, வீடு பங்களாவாக இருக்குதா இல்லை சின்ன வீடாக இருக்குதா, அதை பற்றி நம்ம யோசித்து பார்த்து அவங்களுடைய வியாபாரம் என்ன, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வசதிகள் என்ன, இதை பார்த்து திருமணம் செய்வது இது யூதர்களுடைய பழக்கம். அதே மாதிரி பி ஜமாலிஹா, அழகை பார்த்து திருமணம் செய்வது. இந்த அழகை பார்த்து திருமணம் செய்வது இது கிறிஸ்தவர்களுடைய பழக்கம். அவர்கள் வெறும் அழகை தான் பார்ப்பார்கள், அதை தவிர வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க வெறும் காசை பார்க்குவாங்க, இவங்க வெறும் அழகை பார்ப்பாங்க. அழகு இருக்கின்றதே நிரந்தரமாக இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. சில நாட்கள் ஒரு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அழகு சென்றுவிடும். சில குழந்தைகள் பிறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அழகு சென்றுவிடும். அழகுக்காக குறிப்பிட்ட நேரம்தான், குறிப்பிட்ட காலம்தான்.
அந்த குறிப்பிட்ட காலம் சென்றதுக்கு பிறகு அழகு போயிடும். எவ்வளவோ பேர் தான் கிட்ட தன்னுடைய வாலிபத்துடைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. நான் பாருங்கள் ஹஜ்ரத் இந்த மாதிரி இருந்தேன், இப்போ பாருங்கள் எப்படி ஆயிட்டேன், என்னுடைய வாலிபத்துடைய அழகை பாருங்கள், என்னுடைய வாலிபத்திற்குடைய தோற்றத்தை பாருங்கள், என் தோற்றம் எந்த அளவுக்கு மாறிவிட்டது அதையும் பாருங்கள். அதே மாதிரி பெண்கள்கிட்டையும் பார்த்து இவங்க நீங்கள் தானா கல்யாண சமயத்தில் எந்த மாதிரி இருந்தீங்களே இப்போ இந்த மாதிரி ஆயிட்டீங்களே அப்படின்னு சொன்னால் அந்த அழகு இருக்கின்றதே அது பங்கு போட்டு விடப்படுது. எவ்வளோ குழந்தைகள் பிறக்கின்றார்களோ அந்த அழகு பங்கு போட்டு 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 கடைசியில் அழகு குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஆணுடைய அழகாக இருந்தாலும் சரி, பெண்ணுடைய அழகாக இருந்தாலும் சரி, அது நிரந்தரமாக இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி மூன்றாவது விஷயம் என்ன, தன்னுடைய அவங்களுடைய குடும்பத்தை பார்த்து நிக்கா செய்கிறது. இவங்க குடும்பம் யார், இவங்க சையதா இல்லை ஷேഖா இல்லை இவங்க ராவுத்தர்களா இல்லை யார் என்று பார்த்து, இல்லைங்க நாங்கள் ராவுத்தர்கள் தான் நிக்கா செய்வோம், சையத் வந்தால் சையது தான் நிக்கா செய்வோம், ஷேக் இருந்தால் ஷேக்கில் தான் நிக்கா செய்வோம், எங்களோட குடும்பத்துக்கு நம்ம வெளியே எப்போவுமே பொண்ணு கொடுக்கறது கிடையாது, மாப்பிள்ளை வாங்குறது கிடையாது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கின்றது. அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது காஃபிர்களுடைய விஷயம். காஃபிர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் இதை தான் பார்ப்பார்கள், குடும்பத்தை பார்க்குவாங்க, அவங்களுடைய ஹசபை நசபை பார்க்குவாங்க, பார்த்து நிக்கா செய்வாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, குல்லுக்கும் மின் பனி ஆதம் வ ஆதமும் மின் துராப், நீங்கள் எல்லாம் ஆதமுடைய அவுலாத், ஆதமுடைய பிள்ளைகள். ஆதம் இருக்கின்றார்களே அவர்கள் மண்ணிலிருந்து எல்லாம் படைக்கப்பட்டது, மண்ணிலிருந்து எல்லாம் படைச்சான். லா ஃபர்க பைன அரபியின் வல அஜமியின் வல அபியஸின் வல அஸ்வதின் குல்லுக்கும் மின் பனி ஆதம் வ ஆதம் மின் துராப். எனவே இந்த விஷயங்கள் இருக்குது பாருங்க, இது நிரந்தரமான இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நான் எப்போவுமே கேட்குறது, ஷரீஃப் என்று சொல்கிறாங்களே அதனுடைய விளக்கம் என்ன? அப்போ என்ன சொல்லுவாங்க, செய்யதாக அம்மா இருந்தால், ஷேக்காக அத்தா இருந்தால், அவங்கள பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஷரீஃப் என்று சொல்லுவார்கள். என்ன செய்யத் யாரு, அம்மா, ஷேக் யாரு, அத்தா. அவங்க ரெண்டு பேரில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறது, சையத் என்று. ஆனால் பெரியோர்களே சகோதரர்களே, இந்த விஷயத்தில் கூட நாம் அதிகமாக நம்மளுடைய கவனம் செலுத்தக்கூடாது. ஏன் என்று சொன்னால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவது விஷயம் சொன்னாங்க, ஃபஸ்ஃபர் பிஸாத்தி தீன் தரிபத் யதாக். நீ வெற்றி அடைய வேண்டும் என்று நினைத்தால், திருமண வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைத்தால், உனக்கு ஒரு உபதேசம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபதேசம் என்ன, தீனை வைத்து நிக்கா செய் என்று சொன்னார்கள். பெண்ணை பார்க்கும் சமயத்தில், ஆணை பார்க்கும் சமயத்தில், அவர்களை தாங்கள் கவனிக்கும் சமயத்தில் இவர்களுடைய வாழ்க்கையில் தீன் இருக்கின்றதா, தொழுகை இருக்கின்றதா, ஹித்மத் இருக்கின்றதா, தாழ்மை இருக்கின்றதா, பண்பு இருக்கின்றதா, தன்மைகள் இருக்கின்றதா, அதுதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர வேற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. பணம் இருக்கின்றதே, எத்தனையோ பேர் ஒரு காலத்தில் ஏழைங்கள்லாம் இப்போ பணக்காரனாக ஆகிட்டாங்க, ஒரு காலத்தில் பணக்காரங்களும் ஏழை ஆகிட்டாங்க. எவ்வளோ பேர் சொன்னாங்க. ஒருத்தவர் சொன்னார், ஒரு மோதன் சாஹிப் இருந்தார், முதல்ல எங்களுடைய முழு ஏரியாவிலேயே கார் வந்தது எங்கள் தாத்தா கிட்ட தான் சொல்லி. அந்த காலத்தில் காருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம். அவர் இப்போ ஒரு பள்ளிவாசலுடைய ஹாஜிமா இருக்கிறாரு. காரணம் என்ன, எத்தனையோ ஹாலாத் வந்துடுது. நிரந்தரமாக பணம் யாருக்கிட்டமே இருக்கிறது கிடையாது. ஷேக் அக்பர் இலாஹாபாதி சொன்னாங்க, கைசே கைசே ஐசே ஐசே ஹோ கயே ஐசே ஐசே வைசே வைசே பன் கயே. எனவே வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் தீன். நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, பொண்ணை பார்க்க போனீங்களே, பையனை பார்க்க போனீங்களே, வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் பையன் 5 நேரம் தொழுறானான்னு கேட்டிங்களா? கேட்கறது கிடையாது. எவ்வளோ சம்பாதிக்கிறான், எங்கே வேலை செய்கிறான், எவ்வளோ காசு வருது, அதை தான் கேட்குறாங்களே தவிர வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் யாரும் இல்லை. மாஷா அல்லாஹ் சில பேர் கேட்டிருக்கலாம், தொழுகிறானா, 5 நேரம் தொழுகிறானா, எத்தனை ஒரு கல்யாணம் ஆச்சு, அந்த நிக்கா மாப்பிள்ளையை பார்த்தேன்னு சொன்னால் ஒரு பெருநாள் தொழுகை தவிர வாழ்க்கையில் ஒரு தொழுகை தொழுதே கிடையாது. சம்பாதிக்கிறாரு, பெருநாள் தொழுகை தவிர தொழுதே கிடையாது. எனவே பெண் தொழுதுச்சுன்னு சொன்னால் அவருக்கு கோபம். தொழுகிற சமயத்தில் கஷ்டம் கொடுக்குறாரு, தொழுகிற சமயத்தில் திட்டுறாரு,
தொழுற சமயத்தில் ஏசிக்க இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுகிறாங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் எப்படி சந்தோஷம் வரும்? அதனால குஃபு என்று சொன்னால் என்ன? ஆண் பெண் இவர்கள் இருவரையும் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், இவர்கள் வாழ்க்கையில் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் 4 விதமான விஷயங்களை பார்க்க வேண்டும். ஒன்று, அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் சமயத்தில் யா அல்லாஹ் சொர்க்கத்து வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். வெறும் திருமணத்துக்கு பிறகு சாப்பாடு கொடுப்பது, துணி கொடுப்பது, இருக்கக்கூடிய இடம் கொடுக்கறது, இது எல்லாம் வேறத்தவங்களும் கொடுக்குறாங்க. நம்ம மட்டும் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. ஆனால் நாம் கொடுப்பது என்ன? முதலாக நம்மளுடைய மனைவிக்கு கொடுப்பது முதலான விஷயம் அவங்களுக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு எதிலிருந்து பாதுகாப்பு? ஒன்று இருக்கு, மக்களுடைய கெட்ட பார்வையிலிருந்து பாதுகாப்பு, கெட்ட எண்ணங்களிலிருந்து பாதுகாப்பு, கெட்ட விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு, கெட்ட இனத்திலிருந்து பாதுகாப்பு, கெட்ட இடத்திலிருந்து பாதுகாப்பு. அதே மாதிரி நாம் நரகத்திலிருந்து கூட பாதுகாப்பு தரணும். நரகத்திலிருந்து பாதுகாப்பு தரணும்னு சொன்னால் என்ன? முதலாக நாமும் 5 நேரம் தொழுக வேண்டும். நம்மளுடைய மனைவியும் கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கிறான். எப்படி நம்ம மாஷா அல்லாஹ் நம்ம மனைவிக்கு எத்தனை விதவிதமான சமையல் சமைப்பாங்க என்று எந்த கணவரை கேட்டாலும் சொல்லுவாங்க, என் மனைவி மாதிரி யாரும் பிரியாணி ஆக்க மாட்டான், என் மனைவி மாதிரி யாரும் பருப்பு ரசம் வைக்க மாட்டாங்க, என் மனைவி மாதிரி யாரும் பொரியல் ஆக்க முடியாது. இந்த மாதிரி சில ஐட்டங்கள் சொல்லுவோம். ஆனால் உங்கள் மனைவிக்கு எத்தனை சூறாக்கள் தெரியும், தீனுடைய விஷயங்கள் எத்தனை தெரியும் என்று கேட்டு பாருங்க. நானும் இது வரைக்கும் கேட்டது கிடையாது, அவனும் என்கிட்ட இது வரைக்கும் கேட்டது கிடையாது. எனக்கு தொழுக தெரியுமா என் மனைவியும் கேட்டது கிடையாது, நானும் அவகிட்ட கேட்டது கிடையாது. நீ தொழுறிய எப்படி தொழுற? 50 வருஷமா ஒரு பெண்மணி தொழுதுட்டு இருக்கிறாங்க, 50 வருஷமா தொழுறாங்க. ஏன் கணவர் தொழுறாரு? ஆனால் கேட்காத காரணத்தினால பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினதுக்கு பிறகு 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிட்டு ருக்குல போயிடுறாங்க. அவங்களுக்கு சூரா ஃபாத்திஹாவே தெரியாது. எந்த சமயம் உட்கார்ந்து ஒரு உஸ்தாத் அம்மா உட்கார்ந்து கேட்டாங்க, உங்களுக்கு சூரா ஃபாத்திஹா தெரியுமா, கொஞ்சம் ஓதி காட்டுங்க. மாஷா அல்லாஹ் நீங்கள் 50 வருஷமா தொழுகையாளியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இது வரைக்கும் எனக்கு சூரா ஃபாத்திஹா தெரியாது, என் கணவர் எனக்கு சொல்லி கொடுக்கல, தொழுன்னு தான் சொல்லுவார். ஆனால் நான் தொழுவ சமயத்தில் என்ன செய்வேன்? அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டின பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை ஓதிட்டு ருக்குல போயிடுவேன். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம வீட்டில் நடக்குதுன்னு சொன்னால் ஒருத்தவர் இறக்குற சமயத்தில் கணவர் கடைசி நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி கொடுப்பாங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுவதற்காக மனைவி வந்தாங்க. ஆனால் மனைவிக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வரமாட்டேங்குது. அவங்க உடனடியாக பக்கத்து வீட்டில் போனாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் கலிமா சொல்லி கொடுங்க. அவங்க வராங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கணவர் இறந்து போயிடுறாரு. யோசிச்சு பார்க்கணும், வீட்டில் தீன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி. எனவே தீன், அதுக்காக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிற சமயத்தில் ஹஜ்ரத் மௌலானா ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நான் சொர்க்கத்து வரை கொண்டு போய் சேரக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் நியத்து செய்ய வேண்டும். நியத்துக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் ஒசுவோடு நாம் சந்திக்க வேண்டும். எப்போ நம்ம மனைவியை முதல் தடவை சந்திக்க போகிறோமோ ஒசுவோடு சந்திக்க வேண்டும். ஒசுவோடு சந்தித்த பிறகு என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அந்த சலாத்தில் அன்பும் பாசமும் பிரியமும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும். அந்த சலாம் என்பது இடி மாதிரி உழுவக்கூடாது. அந்த சலாத்திலேயே ஒரு பெண்ணுக்கு மாஷல்லா என் கணவர் சொன்ன சலாத்திலேயே அன்பும் இருக்குது, பாசமும் இருக்குது, பிரியமும் இருக்குது, நட்பும் இருக்குது என்ற ஒரு விஷயம் அந்த பெண்மணிக்கு அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு சலாம் ஒசுவோட போனதுக்கு பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் பார்வை, நம்முடைய மனைவியுடைய பார்வை நம்மளுடைய முகத்தில் படும் சமயத்தில் நம்முடைய சிரிப்பு பொன் சிரிப்பாக இருக்க வேண்டும். பொன் சிரிப்பாக இருக்க வேண்டும். எந்த மாதிரி? கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்ம பெரியவங்க சொல்கிறது ட்ரைனிங் எடுத்துக்கிங்க. நீங்கள் சிரிக்கக்கூடிய தோற்றம் இருக்குதே, அது தனித்தனியான தோற்றமாக இருக்குது. நீங்கள் விதவிதமான ஸ்டைலில் சிரிக்கலாம்.
ஆனால் உங்கள் மனைவிக்கு பிடிச்சமான சிரிப்பு எது என்று கண்ணாடிக்கு முன்னாடி நின்று லைட்டாக நம்மளே சிரித்து பார்த்துக்கணும். இந்த சிரிப்பு பிடிக்குமா, அந்த சிரிப்பு பிடிக்குமா, அந்த சிரிப்பு பிடிக்குமா, ஸ்மைலிங் ஃபேஸ், அந்த ஃபேஸை நம்ம கேட்ச் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் சிரிக்கணும். அதற்கு பிறகு என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழுணும். ஒரு முன்னாடி ஒரு முசல்லா, பின்னாடி ஒரு முசல்லா. யார் யார் பழைய மாப்பிள்ளை இருக்கிறாங்களோ, யார் இந்த அமல் செய்யலையோ அவங்களும் செய்யலாம், அவங்களுக்கும் அனுமதி இருக்குது. பின்னாடி மோசன் சாவுடைய இடத்துல ஒரு முசல்லா, இமாம் சாவுடைய இடத்துல ஒரு முசல்லா. மோசன் சாவுடைய முசல்லால பெண் நிற்க வேண்டும், இமாம் சாவுடைய முசல்லால ஆண் நிற்கணும். நியத் என்ன செய்யணும்? யா அல்லாஹ், வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறேன். இந்த வாழ்க்கையுடைய எல்லா எத்தனை கட்டளைகள் இருக்கின்றதோ, எத்தனை ஹுக்கூக்குகள் இருக்கின்றதோ, எத்தனை விஷயங்கள் இருக்கின்றதோ, அது எல்லாம் நல்ல முறையாக பூர்த்தி செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக என்று கணவர் நியத்து செய்யணும். மனைவி என்ன நியத்து செய்யணும்? மனைவி நியத்து செய்யணும், கடைசி வரைக்கும் என்னுடைய கணவரை பின்தொடர்ந்து நான் வாழ்க்கை வாழ வேண்டும். ஏன் என்று சொன்னால் பெருகிற சகோதரர்களே, மனைவி எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும்? நம்ம பழைய நம்மளுடைய அம்மா, தாதிமா, நன்னிமா அவங்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க பெரியவங்களுக்கு, கணவருக்கு குறிப்பாக எந்த அளவுக்கு அவங்க சேவை செஞ்சாங்க, எந்த அளவுக்கு நட்போடு இருந்தாங்க, எந்த அளவுக்கு ஆசையாக பாசமாக இருந்தாங்க, அந்த மாதிரி நம்மளுடைய பெண்களும் நியத்து செய்யணும். யா அல்லாஹ், ஒரு கணவருக்கு எந்த அளவுக்கு அன்பா, பாசமா, நட்பா, அவங்களுக்கு பிடித்தமானவளா எப்படி நான் இருக்க வேண்டுமோ அந்த மாதிரி இருப்பதற்கு எனக்கு தௌஃபீக்கை தந்தருள்வாயாக என்று பெண் நியத்து செய்ய வேண்டும். அதற்கு பிறகு 2 ரக்காத் தொழுகை, அல்லாஹு அக்பர் என்று தொழுது விட்டு அந்த முசல்லாவை எடுத்து பக்கத்தில் விரிக்க வேண்டும். விரித்ததுக்கு பிறகு என்ன சொல்லணும்? நான் துவா செய்கிறேன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்க. மனைவி கிட்ட சொல்லுங்க, நான் துவா செய்கிறேன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்க. வாழ்க்கையில் என்ன வேணுமோ, ஹைர் வேணுமோ, நன்மைகள் வேணுமோ, தன்மைகள் வேணுமோ, அல்லாஹ் கிட்ட நம்ம அழுது கேட்கணும், துவா செய்யணும். யா அல்லாஹ், வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறேன், இந்த வாழ்க்கையில் நிம்மதி, ஒற்றுமை, அன்பு, பாசம் உன்னை தவிர யாருமே எங்கள் உள்ளத்தில் போட முடியாது. ஏன்னு சொன்னால் மனைவி ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, கணவர் ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்த ஒன்று சேர்க்கிறது நீ தான். அல்லாஹ்வை தவிர யாரும் ஒன்று சேர்க்க முடியாது. இந்த அன்பு, பாசம், ஒற்றுமை நான் எப்படி விருப்பப்படுகிறேனோ அதே மாதிரி என் மனைவி இருக்கணும், என் மனைவி எப்படி விருப்பப்படுகிறதோ அதே மாதிரி நான் இருக்கணும். நாங்கள் எங்கள் 2 பேருக்கு ஒற்றுமை வேணும். அந்த ஒற்றுமை நீ உண்டாக்குவாயாக என்று அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கணும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதியை கேளுங்க, பர்க்கத்தை கேளுங்க, ரஹ்மத்தை கேளுங்க, மக்ஃபிரத்தை கேளுங்க. யார் நல்ல வாழ்க்கைக்கு அல்லாஹ் தஆலா அமைச்சான்னு சொன்னால் அல்லாஹ் நல்ல அன்பான அழகான குழந்தைகளும் அல்லாஹ் தஆலா தருவான். அதுக்காக துவா செய்யணும். அதற்கு பிறகு பெரியோர்கள் சொல்லுவது ஃபஜர் தொழுகை கஸா செய்யாமல் இருக்க வேண்டும். ஃபஜர் தொழுகை விடக்கூடாது. யார் ஃபஜர் தொழுகை விடாமல் எந்த ஒரு மணமக்கள் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவங்களுடைய வம்சத்தில் நல்ல குழந்தைகளை தருவான். எந்த ஒரு தஹஜ்ஜுதுடைய இஹ்திமாம் செய்தாங்கன்னு சொன்னால் அவுலியாக்கள் அல்லாஹ்க்கள் அல்லா தஆலா உண்டாக்குவான் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக எல்லாம் நியத்து செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அதுக்காக ஒரு 4 விஷயம் கேட்டுக்குங்க. 1, அன்பு உண்டாக்குவதற்காக சலாம் சொல்லணும். கணவர் மனைவி இடத்துல சலாம் சொல்லணும். அந்த சலாம் இருக்கின்றதே அதை நம்ம விட்டு நம்ம வாழ்க்கையிலே இல்லாமல் ஆயிடுச்சு. கணவர் மனைவிக்கு சலாம் சொல்கிறது இல்லை, மனைவி கணவருக்கு சலாம் சொல்கிறது இல்லை. இருக்கிறியா சரி சவுண்டு போட்டுக்கிட்டே உள்ளே போகிறது, அது என்னங்க அது பழக்கம்? கதை தள்ளிட்டு சலாமே சொல்லாமல் போகிறது, இது தவறான பழக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க ஒரு பெரியார்கிட்ட, எங்களுடைய வீட்டில் பர்க்கத்தில் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஹதரத் கேட்டாங்க, நீங்கள் வீட்டில் போகிறீங்களே அது முறை என்ன? நான் போகிறேன், அப்படியே கதவு தட்டுவேன், கதவு திறக்குவாங்க, உள்ளே போயிடுவேன். தப்பு. முதல்ல கதவு தட்டின பிறகு கவனமாக கேட்க வேண்டும். கதவு தட்ட பிறகு கதவு திறக்குவாங்க மனைவியுடைய சுன்னத் என்ன? அவங்க கதவு திறந்த உடனே சிரிச்ச முகத்தோடு கதவு திறக்கணும். கணவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சலாம். சலாமுக்கு பிறகு நீங்கள் முதல் காலடி எடுத்து உள்ளே வச்ச உடனேயே வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அதற்கு பிறகு அவுஸு பில்லா பிஸ்மில்லா படிச்சுட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த
சூரா எல்லாருக்கும் தெரியும். ஓதிட்டீங்கன்னு சொன்னால் நிரந்தரமான பர்க்கத் அல்லாஹ் வீட்டில் தருவான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாருமே ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், அந்த கஷ்டத்தை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நீக்கிடுவான். ஒரு அமல் இது. ரெண்டாவது அமல் என்ன? நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். இக்ராம். இக்ராம் என்று சொன்னால் ஒரு சேவை. சேவையில் பெரிய சேவை என்ன? கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். கணவர் மனைவிக்கு மரியாதை கொடுக்கணும், அப்போதான் மனைவி கணவருக்கு மரியாதை கொடுக்கும். நம்மளே முதல் தடவை மரியாதை கொடுக்காம பேசுகிற சமயத்தில் மரியாதை குறைவான பேசணும் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளத்தில் மரியாதை குறைஞ்சிடும். அவரை பற்றி மரியாதை உள்ளத்தில் ஏன் குறையுது? இவரும் மரியாதை கொடுக்கறது இல்லை, அதே மாதிரி அவங்களும் மரியாதை கொடுக்கறது இல்லை. அதனால் முதல்ல மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை கொடுத்தோன்னு சொன்னால் இன்ஷல்லா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேரும் ஒருத்தவங்க நேசக்கூடியவராக மாறிடுவாங்க. மூன்றாவது விஷயம் என்ன? அவங்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். கணவருக்காக மனைவி, மனைவிக்காக கணவர் துவா செய்ய வேண்டும். எந்த ஒரு கணவர் மனைவி துவா செய்கிறார்களோ அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தில் நட்பையும் அன்பையும் உண்டாக்கிடுவான். நான்காவது விஷயம் என்ன? புகழ்ந்து, பெண்களுக்காக ரொம்ப பிடிச்சமான விஷயம் அவங்கள புகழ்ந்து பேசுவது. அவங்களுடைய அழகை புகழ்வது, அவங்களுடைய உடையை புகழ்வது, அவங்களுடைய நடையை புகழ்வது, அவங்களுடைய ஹித்மத்தை புகழ்வது, அவங்களுடைய சேவையை புகழ்வது. அவர்கள் ஏதாவது நம்மளுக்காக சமைச்சு வச்சாங்கன்னு சொன்னால் அதை புகழ்வது. ஒரே புகழ் எப்பவுமே புகழ்ந்துட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கலர் மாற்றிக்கிட்டே இருக்கணும். கலரையும் மாற்றணும், நிலையும் மாற்றணும், ஐட்டத்தையும் மாற்றணும். அப்போ தான் இவர் உண்மையாக புகழ்றாருன்னு சொல்லிட்டு தெரியும். இல்லைன்னு சொன்னால் இவர் புழுகிறாருன்னு சொல்லி நினச்சிக்குவாங்க, பொய் பேசுறான்னு நினச்சிக்குவாங்க. புகழ் என்பது என்ன? உண்மையா மனசோட. ஏன்னு சொன்னால் இந்த சமயம் இந்த மாதிரி ஒரு மனைவி அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறானே என்று அவர்களை புகழ்ந்தோம் என்று சொன்னால் அதே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பரிசு. அதே புகழில் ஒரு பரிசு என்ன? அதை தானே சொன்னாங்க. எந்த சமயம் நீங்கள் திருமணம் உங்களானது பிறகு மனைவிக்காக மாதம் ஒரு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும். வீட்டுடைய செலவு இருக்குது. சில பேருக்கு நம்ம சொல்லும் போது, இல்லை நான் எப்போவுமே அன்பளிப்பு எடுத்துகிட்டு போவேன், என்னான்னு சொல்லி கேட்டால் பால் பாக்கெட்டும் கொத்தமல்லி கட்டை, கொத்தமல்லியும் பால் பாக்கெட்டு, புதினா, வெங்காயம், பைங்கன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, அதெல்லாம் அன்பளிப்பா? அதெல்லாம் சமைக்கக்கூடிய பொருள்கள். அன்பளிப்பு என்று சொன்னால், பரிசு என்று சொன்னால் மாதத்தில் ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, நம்மளுடைய ஹைசியத் எப்படி இருக்குதோ, தகுதி எப்படி இருக்குதோ அதே மாதிரி இது உங்களுக்காக, உங்கள் செலவுக்காக, அவங்களுக்காக சொல்லி நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் அல்லாஹ் தான் நிரந்தரமான பாசத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அந்த பாசமான வாழ்க்கை தந்தருள்வானாங்க. सेन सब कर दे नहीं हाँ आसिफ भाई